ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் 2 வார ராசி பலன்கள், அதாவது 15 நாட்களுக்கான பலன்கள், நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும், எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விலாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2 பாதங்கள், 3 பாதங்கள் உள்ளடக்கிய நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15 தேதி வரைக்கும் 2 வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை வழங்குமா, இல்லை சுமாரான பலனை தருமா? ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த கும்பராசிக்கு 7 சனி போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக 7 சனி முடிய இன்னும் ஒரு 1.25 வருஷம்தான் இருக்குது. நம்ம 15 நாள் பலனை தான் சொல்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் விலாவாரியாக சொல்லணும் இல்லையா? கடைசி 2.5 அப்படின்னும் பொழுது நல்லது பண்ணும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் 19 வருஷம், 19 வயசுக்குள்ளே பிறந்தவர்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனைகளை தந்திருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் வராது, எதிர்பார்த்த ஸ்கூலில் எதிர்பார்த்த இது சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு கூட நிலை இருக்கும். ஏன்னா சனி நடந்தாலே டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஏதோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் போகாமல் இருக்கலாம். இது போல் டிஸ்கண்டினியூ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு சொல்லிட்டு நல்லது பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வரது தலைப்பாயாட போகும். சரி, ராசியில் ராகு இருக்கார், அவர் நல்லது செய்வாரா? அதாவதுங்க, ராசியில் ராகு இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். எதையாவது எடுத்தோமா முடித்தோமான்னு முடிக்க மாட்டேங்கணும், இதை விட பெருசாக பண்ணணும், இதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு காலதாமதம் ஆகுமே ஒழிய, காரிய தடை ஏற்படுமே ஒழிய காரியத்தை சட்டுப்பட்டு முடிக்க மாட்டீங்க. நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். நல்லது நடக்குமா? நடக்கும்.
2ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் 7வை சனி பாதச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு தீய கிரகத்தையும் சுப கிரகமான குரு பார்த்தால் தீய பலன்கள் நடக்காது, சுப பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்தை 2க்குடைய குரு பார்க்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்களா? சூப்பராக படிப்பாங்க. குடும்பத்தில் விருந்தினருடைய வருகையாலும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையாலும் வீடே கலகட்ட போகுது. மற்றபடி குரு உங்களுக்கு 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். கும்பராசிக்கு சூப்பர், நல்லவர், மிகுந்த சுபர். அவர் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு இருக்க போகிறது. 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவனாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். பண வருவாய் என்பது 2 மடங்கு என்ன 3 மடங்கு கூட கிடைக்கக்கூடிய காலம். பண மழை பொழிய போகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ல் 10க்குடைய செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. 9க்குடைய சுக்கிரன் 9ல் ஆட்சி பீடம். இப்படி குருவனுடைய நிலை, செவ்வாயினுடைய நிலை, சுக்கிரனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. 7க்குடைய சூரியனும் 9ல் அமர்ந்து இருக்கிறார். புதனோடு சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரனோடு முக்கூட்டு கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருப்பதால் இந்த 15 நாளும் சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்க போகிறது. வழக்கத்தை விட சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. காசு பணம் வருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு சந்தோஷம் குடிகொள்ள போகிறதுன்னு சொல்லலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், செங்கல் சூளை வச்சு நடத்தக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், கதவு ஜன்னல் தயாரிக்கக்கூடிய ஆச்சாரிகள், அதை விற்பனை செய்யக்கூடிய மலர் சாமான்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அற்புதமான காலம், சாதிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாத்தியம் இருக்க போது, தொழில் வளர்ச்சி இருக்க போகிறது. கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். லட்சுமி கடாட்சம், குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது. தந்தையால் யோக பாக்கியங்கள், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பாக்கியங்கள், யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. இருந்த போதிலும் ராகு கேது பிடியில் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பதால் ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தெழுத்தால சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தெழுத்தால சொல்லுங்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க, ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும்.
நண்பர்கள் கூட உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சில நேரத்தில் உங்களுடைய பிறப்பு தசாபுத்தி சரியில்லைன்னா அவங்களால சில பிரச்சனைகள் வழியா இல்லை கேது இருக்காது. இருந்தாலும் முடிவில் சுபம் என்ற நிலை ஏற்படும். ஏன்னா 7 பாக்கியஸ்தானத்தில் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி குரு பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அயன சயன போகம், வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான காலம். 11ஐ சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட போகிறது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். எச்சரிக்கை தேவை. உங்களுக்கே பிபி சுகர் எகிரி மருத்துவமனை சென்று செலவு செய்யக்கூடிய காலம். அதோடு மட்டுமல்ல, சுகம் என்பது உங்களுக்கு இருக்காது. ஆனால் பொருளாதார ரீதியில் சூப்பர். சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு நவம்பர் 14, 15 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் சொல்லிக்கங்க. ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க. அவிட்டம் 2 அதாவது 3, 4 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு புல்லாங்குழல் வாங்கி ஹாலில் வைங்க, வரவேற்பறையில் வைங்க, அல்லது உங்கள் ஆஃபீஸில் வரவேற்பறையில் வைங்க. இல்லை புல்லாங்குழல் இமேஜஸ் வச்சுக்கலாம், இல்லை எனி இசைக்கருவி கூட வச்சுக்கலாம் இமேஜஸ். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு பூங்கொத்து பொக்கை வாங்கி வரவேற்பறையில் வைங்க, இல்லை ஒரு இமேஜை வரவேற்பறையில் கூட வைக்கலாம். பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரம். அப்போ குபேரனுடைய இமேஜ் ஒரு ஸ்டாச்சு மாதிரி வைக்கலாம், பொம்மை மாதிரி வைக்கலாம், அல்லது இமேஜஸ் வைக்கலாம், இல்லை ஃபோட்டோ வைக்கலாம், மாட்டி வைக்கலாம். இதெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை. உத்தியோகம் பார்க்குற, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. குடும்பத்தில் பண வரவு இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்குது. உங்கள் முயற்சி வெற்றி பெறுமா? கண்டிப்பாக வெற்றி பெறும். சங்கடங்கள் இல்லாத சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 15 நாட்கள் இது, 2 வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.